ஹலோ. ஹலோ. வணக்கம். வணக்கம். சரி, என்ன விஷயம் நடக்குதுங்க? என்ன விஷயம்? ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணதுக்கு என்ன நடக்குது? பாட்டி. அப்ப என்ன பாட்டியில என்ன குடுக்குறீங்க இன்னைக்கு? ஆடா மாடா கோழியா? ஓ, கோழி. அப்ப கோழி குடுக்குறீங்க இன்னைக்கு. சரி, அப்ப பாட்டியில இன்னைக்கு கோழி செத்துட்டேன். சரி, இன்னைக்கு உங்களை ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிட்டு பாட்டி பெருசா வீட்டுல செலிப்ரேட் பண்றீங்கன்னு. சரி, எத்தனை மார்க்ஸ் வந்துச்சு? 159 மார்க்ஸ் வந்திருக்குது. கட் அவுட் என்ன? 100. போங்க நீங்க. சரி, அம்மா என்ன? சரி, அம்மா விட்டுட்டு தனியா என்ன கதைக்கிறது தானே? சரி, 139 கட் அவுட்டுக்கு 159 மார்க்ஸ் எடுத்திருக்கிறீங்க. வெரி குட். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? சரி, ஜப்னா ஹிந்து பிரைமரியில படிச்சுட்டு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண அடிக்க அப்படியா? அப்படிதானே? சரி, ஒரு ஃபேமஸான ஸ்கூல்ல அழகா படிச்சு இன்றைக்கு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி இருக்கிறீங்க. யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணினாங்களா கட்டாயம் பாஸ் பண்ணணும்? யாரு? அம்மா சொன்னவா கட்டா பாஸ் பண்ணல வீட்டுக்கு எடுக்க மாட்டேன் அப்படியா? அப்படி சொன்னவ பாஸ் பண்ணாட்டில் ஏதோ சொல்லி இருக்கிறா. என்ன பாஸ் பண்ணாடி கதைக்க மாட்டேன் ஏதோ சின்ன சொல்லிட்டாங்க. எனக்கு பெருசா சொல்லாங்க. சரி, ஓகே. அம்மா தன்னுடைய ஆசைய என் பிள்ளை செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறா போல இருக்கு. அது வளமையா எல்லா வீட்டுலயும் நடக்கிறது தானே. அதான் இங்கேயும் நடந்தது ஒன்று தேவை பண்ணிட்டு தான் கேட்டுதான். சரி, என்ன பேர் உங்களுக்கு? யுககாந்த். அழகா இன்னைக்கு முதலே ரிசல்ட்ஸ் வந்துட்டுது. பாஸ் பண்ணதுக்கு வீட்டுல ஒரு அப்படியே சுத்தி காட்டுங்க. ஊரே கூடி நின்று ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது பெருசா. சரி, எல்லாரும் விஷ் பண்ண வந்திருக்காங்க. அப்படியா? எல்லாம் ஆல்ரெடி விஷ் பண்ணிட்டாங்களா? அப்ப இன்னைக்கு சாப்பிட வந்திருக்காங்க. சரி, அப்ப இன்னைக்கு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. நாங்களும் உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக. யாரோ உங்களுக்காக கிஃப்ட் கொடுத்து உங்களை யாருன்னு சொல்லாம சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆசையா அனுப்பியிருக்கேன். சரி, மிக்கி எல்லாம் கொடுத்து மிக்கியோட வந்து இன்னைக்கு நீங்க டான்ஸ் பண்ணுவீங்களான்னு தான் மிக்கி அனுப்பினவங்க. நான் டான்ஸ் பண்ண சொல்ல இல்ல நான் ஆட மாட்டேன்னு சைலண்டா நின்றுட்டாரு. சைலண்டோ அப்படி தெரியலையே இந்த மூத்த பார்த்தா. நல்ல டான்ஸ் ஆடுவார்ன்ற மாதிரி இருக்குது இல்லையோ? சைலண்டா. சரி, ஓகே. அச்சா பிள்ளையப்ப. சரி, இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்திருக்குது. ஒவ்வொன்னோட கொடுப்போம். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தான் ஃபயர் பண்ணுது வெட்டி. சரி, உங்களுக்காக அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறேன். யாரப்பா இதை அனுப்பினது? அம்மா தானே பக்கத்துல நிக்கிறா. அம்மா ரெண்டு அம்மா கொடுத்துருவா நேரவே. பெரியம்மா அங்க இருக்கு. இங்க நிக்கிறாவா? எல்லா இடமும் நாங்க கிஃப்ட் கொண்டு போனா வெளிநாட்டுல இருக்கிறாங்கள தான் சொல்றது. வெளிநாட்டுல இருக்கிறாங்க தான் அனுப்பி இருப்பினோம்னு சொல்றது. நீங்க மட்டும்தான் இங்க நிக்கிறாங்கள சொல்றீங்க. பெரியம்மா எங்க நிக்கிறா? பெரியம்மா எங்க? பெரியம்மா நீங்க அனுப்பினீங்களோ? அனுப்பினீங்களோ? இல்லையா? இல்லையே. அம்மா பெரியம்மா ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான். நீங்க அந்த விஷயத்துல புரியா நிக்கிறீங்க என்ன நடந்தாலும். அம்மா அல்லது பெரியம்மா. ஏன் அம்மா அல்லது பெரியம்மான்னு சொல்றீங்க? அவைதான் கூட பாசம். அப்ப இங்க வந்து நிக்கிற ஒருத்தருக்கு பாசம் இல்லையோ? அவையில விட அவையில தெளிவா தான் இருக்கிறீங்க. நானும் ஏதாவது கோத்து விடுவோம்னு பாக்குறேன். ஆனா நீங்க தெளிவா தான் நிக்கிறீங்க. சரி, அம்மா மனப்பேல பெரியம்மா மனப்பேல முடி. என்னப்பா இது இவ்வளவு பிரில்லியண்டான பிள்ளை. ஐயோ, நான் ஸ்காலர்ஷிப்ல கூட அவ்வளவு கேள்விக்கும் சரியா எழுதினால் இந்த அக்கா கேட்கிற மொக்க கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொல்லலாம் இருக்கேன்னு. கஜீவனத்தான் எங்க இருக்கிற? இங்கதானா? நீங்க ஏன் இங்க இருக்கிற எல்லாரையும் சொல்றீங்க? வெளிநாட்டுல ஒருத்தரும் இல்லையா? இருக்கணும். அப்பயே வெளிநாட்டுக்காரரை சொல்ல மாட்டீங்களோ? ஏன்னா இங்க இருக்கிற ஒருத்தரும் பிள்ளை பாஸ் பண்ணதுக்கு இன்னும் கிஃப்ட் கொடுக்கல. அதுதான் பிரச்சனை. என்ன ஒருத்தரும் இங்க நிக்கிறார்கள் கூட இன்னும் கிஃப்ட் தரையில்லைன்னு தான் பிள்ளை இங்க நிக்கிறா எல்லாரையும் சொல்றாங்க. அப்படியா? சரி, இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது. ஏதோ கொடுக்குறேன்னு தெரியல. நிறைய கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்காக சரி, அழகா ஒரு ஃப்ரேம் கொண்டு வந்திருக்கு. கொடுப்போமா? இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க நான் என்னன்னு கொடுக்குறது.
சரி வடிவா யோசிச்சு தாங்க இல்ல. சரி பெரியம்மா சோரா இல்ல. அம்மாவும் இல்ல பெரியம்மாவும் இல்ல. பெரியப்பாவும் இல்ல. சரி இதுல ஒரு வாழ்த்தொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. முதல்ல அதை வாசிக்கிறேன் சரியா. பாராட்டி வாழ்த்துகின்றோம். உனக்குள் இருக்கும் திடகாத்திரமான ஆற்றலை புலமை பரீட்சையில் வெளிக்காட்டிக் கொண்டாய். உன் வாழ்க்கையில் எதிர்வரும் பரீட்சையில் வெற்றி பெற வாழ்த்துகின்றேன். பிரேம்காந்த் ஷோபா தம்பதியினரின் செல்வ புதல்வன் யுககான் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 159 புள்ளிகளை பெற்று தான் கற்ற பாடசாலையான யாழ் இந்து ஆரம்ப பாடசாலைக்கும் உறவுகளான எமக்கும் பெருமை சேர்த்து தந்துள்ளீர். மென்மேலும் கல்வியால் உயர வேண்டும் என டேஷின் ஆசியுடன் வாழ்த்துகின்றோம். யாரப்பா அந்த டேஷ்? அங்க கேட்ட மாதிரி கேக்குறேன் நான் கேள்வி. யார் அது? மச்சியா? அக்காச்சி எங்க நிக்கிறா? அவவும் இதுக்குள்ள நிக்கிறாவா? யாருப்பா அந்த அக்காச்சி? எங்க நிக்கிற? நாங்க போவோம் என்ன மிக்கி? இது சரி வராதானே என்ன மிக்கி? நாங்க வெளிக்கிடுவோம். இது சரி வராது போல இருக்கு. நாங்க மினக்கட்டு வெளிநாட்டுல இருந்து கிஃப்ட் அனுப்பினவங்களோட பரிசை கொண்டு வந்தா இவன் இங்க நிக்கிற எல்லாத்த பேரையும் சொல்லுங்க. வெளிநாட்டுல இருந்தா கிஃப்ட் வந்திருக்கு. மாமா இல்ல. சரி இன்னொரு கதை சொல்றேன். அதை மட்டும் பாசிட்டு வரேன் சரியா. மென்மேலும் கல்வியால் உயர வேண்டும் என அண்ணாவின் ஆசியுடன் வாழ்த்துகின்றோம். பெரியம்மா இல்ல. வாழ்த்துவோர் அத கொடுக்க முதல்ல கொடுக்க. சரி அழகா உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வந்திருக்கு பாப்போம். யார் இருக்கா? அண்ணாவும் அப்பாவும் இருக்காங்க. சரி அண்ணாவின் ஆசியுடன் வாழ்த்துகின்றோம் என்று சொல்லி ஒரு வாழ்த்தொண்டு சொல்லு. அப்ப யார் அனுப்பினார்? சரி இந்த பிரேமும் வந்துச்சு. யாரு யாரு? நிலான் அண்ணா எங்க இருக்கிறாங்க? அண்ணா இல்ல. அண்ணா அனுப்பி இருக்காரா? இன்னைக்கு பிள்ளைக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினது வாழ்த்துவோர் பெரியப்பா பெரியம்மா அக்காச்சி. சரி இந்த பிரேம் பாருங்க. இந்த பிரேம் பிள்ளைங்க போட்டோ எல்லாம் போட்டு. சரி இந்த பிரேம் கொடுத்தது பெரியம்மாவும் பெரியப்பாவும் அக்காச்சியும் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் கொடுப்போமா? சரி அடுத்தது ஸ்பெஷல் கிஃப்டப்பா. இதை நான் கொடுக்காம கொண்டு போயிருக்கலாம் போல இருக்குது. இருந்தாலும் கொடுப்போமே. நான் சொல்லி சொல்லி கொடுக்கவா யாருன்னு சொல்லி? சரி நீங்க வந்தோடனே முதல் ஒரு பேர் ஒன்று சொன்ன நீங்க இல்ல. பிறகு இல்ல இல்ல அந்த முண்டை தவிர நான் சொல்ல இல்லை. நான் வேற இடம். யார் அது? எங்க ஆள் இங்க நிக்கிறா? தெரியா? அங்க கூப்பிடுங்க பாப்போம். கஜீவனை எங்க? கஜீவன் கஜீவன் வாங்க. உங்களோட கிஃப்ட கொடுத்துருங்க. ஹரிஷா கிஃப்ட் தர இல்ல. அதெல்லாம் அவ நிக்கட்டும். வேணாம். கிஃப்ட கொடுத்தாக்கள மட்டும்தான் நாங்க கூப்பிடுவோம். சரி கஜீவனா பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாரே. சரி ஓகே. அண்ணாட பேரை தான் சொல்லவே இல்லை இன்னைக்கு. சொல்லலன்னு. சரி இன்னொரு கிஃப்ட் இருக்குது. கொடுப்போமா அது? சரி இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள். இந்த கிஃப்ட் யார் அனுப்பியிருப்பாங்க? என்ன அம்மா தான். அம்மா கிஃப்ட் கொடுக்கவே இல்லை. அம்மா தானே ஃபங்க்ஷன் செய்யறா. அம்மா கிஃப்ட் கொடுக்கவே இல்லை. அம்மா போய்க்குள்ள எல்லாரும் போட்ட நகையை வெயிட்ட நிறுத்து பார்த்துட்டு நீங்க ஒரு நகை வண்டி போடுங்க. ஓகேயா? சரி இது ஒரு ஆள் கொடுத்துருக்குறாங்க. கூப்பிடுவோமா? இதுக்குள்ள நிக்கிறாங்க. சரியான பேரை சொல்லி கூப்பிடுங்க பாப்போம்.
இல்ல அதே இதே மாதிரி போடணுமா? சரி வேற அடுத்தது நல்லதுதான் செய்யறேன்னா பெரியம்மா இதுக்குள்ள இருக்கிற கிஃப்ட் மாதிரி போடணும். அடுத்தது இருக்கு பார்க்க வேண்டாம். அடுத்ததாரு அந்த பக்கம் இல்ல சரியா? அந்த பக்கம் இல்ல. அவ ஒருத்தர் நகை தர இல்ல. அக்காச்சி என்ன பேர்? ஐஷு இல்ல. அக்காச்சி தர இல்ல. அவன் அந்த பக்கம் தான் நிக்கிறா. இல்ல இந்த பக்கம் நிக்கிறாங்களா? யாரு ப்ரோ? யார பாத்து ப்ரோ? இல்ல ஒரு கேர்ள். பாரிஷா வாங்க. உங்களோட பேரை சொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. சரி இது பாரிஷாட கிஃப்ட். சரி இங்க எல்லாம் முடிஞ்சு. எல்லாருக்கும் என்ன சொல்ல போறீங்க? சர்ப்ரைஸ் பண்ணி அவ்வளவு பேருக்கும் என்ன சொல்ல போறீங்க? வெரி குட். இதெல்லாம் நாங்க எத்தனையோ பேர்கிட்ட போயிட்டு கேட்டாலும் சொல்லாதுகள் இல்லையா? நான் இப்ப ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி இருக்கிறேன். இன்னும் கணக்க இருக்குது. மிச்சமெல்லாம் நான் பாஸ் பண்ணி எனக்கு பெருமை தேடி கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறேன். என்னன்னு சொல்றது, நாங்க என்னத்தை எதிர்பார்க்கிறோமோ எதிர்பார்க்கறதுக்கு மேலால பிள்ளை இருக்கிறான். ஆனா அம்மா மட்டும் கிஃப்ட் கொடுக்கல. என்ன அம்மா அம்மான்னு சொல்லி என்ன செய்வோம்? அம்மாவை என்ன செய்வோம்? என்ன பாக்குற பார்வை பிள்ளையாக்குறது. உங்களை நம்பி சொன்னனே அம்மா, இத்தனை தரம் சொன்னனே, ஏன் எனக்கு கிஃப்ட் தர இல்லை? அப்படியா? அப்ப அம்மாவே எனக்கு பெரிய கிஃப்ட் தானே. என்ன அம்மா தனிய கஷ்டப்பட்டு இவ்வளவும் படிப்பிச்சு என்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரது கஷ்டப்படுற பிரேனத்துக்கு எனக்கு அம்மாட்ட இருந்த கிஃப்ட். அம்மாவே எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட் இல்ல. அப்படியா? அப்படியா? சரி நீங்களே அம்மாட கிஃப்ட் ஃபைனலா சரி. கை செயின்ல யார் இருக்கிறது? அப்பாவும் அண்ணாவும் இருக்கிறாங்க. அப்பாவும் அண்ணாவும் அம்மா இது வெறுமனே கையில கட்டித்தான் விட போறா. இத வந்து கட்டுறது அதுல அதுக்குள்ள இருக்கிறது அம்மாட மனசுலயும் உங்களோட மனசுலயும் நிறைஞ்சிருக்கிறது அப்பாவும் அண்ணாவுமா தான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல அவதான் நின்று அம்மா ரூபத்துல கட்டி விடுங்க. சரியா? ஓகே சரி. சரி இன்னைக்கு அம்மா கிஃப்ட் தரணும் அம்மா கிஃப்ட் தரணும் இந்த இடத்துல அப்பாவும் அண்ணாவும் அம்மாவும் சேர்ந்து இந்த கிஃப்ட் தந்திருக்கிறாங்க. சரியா? ஹாப்பியா இருக்க? அம்மா அம்மானு தான் பிள்ளை வாய் நிறைய சொன்னது. சொன்ன மாதிரியே அம்மாவோட கிஃப்டும் வந்துட்டுது. அம்மா இன்றைக்கு தனிய எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில உங்களை படிப்பிச்சு இவ்வளவு தூரம் நீங்களும் அதுக்குரிய பொறுப்பேற்ற கொடுத்துருக்கிறீங்க. நீங்களும் அதே நேரம் அம்மாவோட கஷ்டத்தையும் அம்மாவோட வலியையும் உணர்ந்து படிச்சிருக்கிறீங்க. இது மட்டும் இல்லை, இவ்வளவும் இல்லை. இதுதான் நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி இருக்கிறேன்ற மாதிரி இதுதான் ஆரம்பம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நீங்க மட்டும்தான் அம்மாவுக்கு துணையா இருக்கணும். ஏன்னா நீங்க தானே அம்மாவை பார்க்கணும். அப்ப இன்னும் நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த அப்படி இருக்கக்கூடாது. அதை விட இன்னும் இனித்தான் உங்களுக்கு ஆரம்பம். சொல்லுவாங்க ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணா சரி அங்க அதை நீ விளையாடலாம் என்று. அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு கட்டமும் தாண்டணும். என்ன சரி அச்சா பிள்ளை அவன் எல்லாத்தையுமே சொல்லாமலே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளை. எதையுமே நாங்க சொல்லக்கு முதல் புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிற ஒரு பிள்ளை. அதால நீங்க கவலைப்பட தேவையில்லை, கண்கலங்க தேவையில்லை. அல்லது அவனை படி இதன்னு சொல்லி சொல்லவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லா கஷ்டத்தையும் உணர்ந்த பிள்ளையா இருக்கிறேன். சந்தோஷமா இருங்க, கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இவ்வளவு உறவினர்கள் கூடவே துணையா இருக்கணும், பக்க பலமா இருக்கணும்.
என்னதான் இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் இல்லையண்டா அது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு ஆளை விட்டுட்டு தான் போயிருக்கிறாங்க. சரி, கவலைப்பட தேவையில்லை. நாங்க இப்ப சந்தோஷமா இந்த அழுகு எல்லாம் நிப்பாட்டுறதுக்கு நிக்கியோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். ஓகேயா? சரி, இப்ப நாங்க இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பின எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு டான்ஸ் ஆடுவோம். அம்மாவோட அழுகையை நிப்பாட்டுறதுக்கு இப்ப நீர் தான் டான்ஸ் ஆடணும். எனக்கு சொன்னீரல்லோ, ப்ராமிஸ் பண்ணிடலோ எல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பின எல்லாருக்கும் என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க மிச்சாக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி இருக்கிறீங்க. இந்த கிஃப்ட் கொடுத்தாங்களா எல்லாம் வந்துருங்க, ஒரு போட்டோ எடுக்கும்.